ஹாய் காய்ஸ், இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம கபடி மேட்ச்சுக்கு போகிறோம். எங்கன்னா பிள்ளாளி பக்கத்தில் கரம்பைங்கிற ஊரில் கபடி மேட்ச்சு. எத்தனை இல்லை 42 கிலோ மேட்ச்சு. ஆனால் பசங்கள்லாம் போகிற மேட்ச்சு. காய்ஸ் இப்போ வந்து மேட்ச்சு நடக்கிறதுக்கு வந்துட்டோம். பார்த்து இங்கே தான் கரம்பையில் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். காய்ஸ் இங்கே தான் நம்ம கபடியில் வந்திருக்கோம். பார்த்துங்க பசங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க கபடி. காய்ஸ் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், சீலெலாம் குத்திட்டு வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் எதிரணி வந்து யாருன்னா வரல, அதனால் பசங்க வந்து உட்காந்துருக்கோம் சீலு குத்திக்கிட்டு. காய்ஸ் ஃபஸ்ட்டுக்கு ஜெயிச்சிட்டோம். ஜெயித்து போய் சாப்பிட போகிறோம். பாரு இவங்களாம் நம்ம ஃபேன்ஸு. என்னையும் வீடியோவில் காட்டுங்கண்ணா, நானும் உங்கள் ஃபேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு அவங்களையும் வீடியோவில் காட்டியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேரம்பில் விளாண்டோம். யாரும் நம்ம பசங்களாம் சேர்ந்து கேரம்பில் விளாண்டோம். கேரம்பில் விளாண்டு முடிச்சுட்டு மணி 11 ஆகிட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா அடுத்த ரவுண்டு வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மணி 2 மணி ஆகிட்டு. இப்போ தூக்கத்தில் எல்லாம் எந்திரிச்சு இப்போ விளாட போகிறோம். அங்கே பாருங்க எல்லாம் பசங்கள்லாம் அரை தூக்கத்தில் இருக்கும். என்ன பண்ணுறது, கபடி மேட்ச் வந்தாச்சு. கபடி மேட்ச் வந்தால் ஒழுங்காக தூக்கம் இருக்காது, சாப்பாடு இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுறோம், ஆனால் கண்டிப்பாக எதுக்கு வந்திருக்கோம், நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு வெறியோட வந்திருக்கோம். கைஸ் ஃபைனலாக நாங்கள் வின் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2 நாள் தூக்கம் இல்லாமல், 2 நாள் ஒழுங்காக சாப்பாடு இல்லாமல் இல்லை கஷ்டப்பட்டதுக்கு எப்படின்னா வின் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைஸ் இந்த அம்மா அந்த பாப்பாக்களும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க தான் எங்களுக்கு டீ, சாப்பாடு, தங்கத்தி வீடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா.